வணக்கம். சிக்கலான தலைப்புகளை எடுத்து அதை ரொம்ப சிம்பிளா தெளிவா விளக்குற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026ல நீங்க ஒரு ஆன்லைன் பிராண்ட புதுசா ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? வாங்க இந்த கேள்விக்கு பதில் தேடலாம். லேட்டஸ்டான ட்ரெண்ட்ஸ், டூல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளே புக் ரெடி பண்ணுவோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. ஒரு ஐடியாவா ஆரம்பிச்சு கஸ்டமர்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகுற வரைக்கும் ஒரு கிரியேட்டரோட முழு பயணத்தையும் நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியில புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் தேவையான பல விஷயங்களை ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான வழிகாட்டியா கொடுத்திருக்கோம். சரி, முதல்ல அஸ்திவாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு ஆன்லைன் பிராண்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட வெப்சைட் தான். இப்போ உங்க முன்னாடி இருக்கிற முதல் பெரிய கேள்வி, உங்க வெப்சைட்டை யார்கிட்ட கொடுத்து பண்ண போறீங்கிறது தான். ஒரு ஃப்ரீலான்சரை செலக்ட் பண்ணலாமா இல்ல ஒரு ஏஜென்சி கிட்ட போகலாமா? ஃப்ரீலான்சர்ஸ்னா செலவு கம்மியாகும், ஆனா ஒரு ஏஜென்சினா உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் கிடைக்கும், நம்பகத்தன்மையும் அதிகமா இருக்கும். இந்த டேபிளை பாருங்க. செலவு எவ்வளவு ஆகுங்கிறது நீங்க கேட்குற ஃபீச்சர்ஸை பொறுத்து பயங்கரமா மாறும். ஒரு சிம்பிளான ஸ்டாட்டிக் வெப்சைட்னா 10,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. ஆனா ஒரு முழு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னா அது 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட போகலாம். ஓகே, இப்போ உங்க டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் ரெடி. அடுத்து என்ன? உங்க பிராண்டுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கணும் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமானது கலர்ஸ் தான். 2026ல ஒரு முக்கியமான கலர் ட்ரெண்ட் மார்மெய்ட் கோர். கடல் கன்னிகளை பத்தி சொல்ற மாதிரி அந்த கடலோட பளபளப்பு, அந்த மர்மம், ஒரு கனவுல வர மாதிரி ஒரு ஃபீல், இதெல்லாத்தையும் கொண்டு வர இந்த கலர்ஸ் உதவுது. இல்ல, எனக்கு கொஞ்சம் போல்டா எனர்ஜெட்டிக்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் டாஞ்சரின் டிஸ்கோ. இந்த ஆரஞ்சு கலர் பார்த்த உடனே கவனத்தை ஈர்க்கும், செம்ம வைப்ரண்டா இருக்கும். பழைய காலத்து ஸ்டைல விரும்புறவங்களுக்கு வால்நட் ரெட்ரோ ஒரு நல்ல சாய்ஸ். இது 1970களில் பாப்புலரா இருந்த அந்த வாமான பிரவுன் ஷேடுகளை திரும்ப ட்ரெண்டுக்கு கொண்டு வருது, ஒரு கிளாசிக் லுக் கொடுக்கும். இனி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தெர்மல் க்ளோ ட்ரெண்ட் இருக்கு. டெக்னாலஜி இன்ஸ்பயர் பண்ணின இந்த கலர்ஸ் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீலை கொடுக்குது. பார்க்கவே ரொம்ப பிரகாசமா திகைப்பூட்டுற மாதிரி இருக்கும். சரி, பிராண்ட் ஐடென்டிட்டி ஓகே. அடுத்தது கண்டென்ட். இப்பெல்லாம் வாய்ஸ், வீடியோன்னு எல்லா கண்டென்ட்டையும் நமக்காக ஏஐயே உருவாக்குது. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏஐ வச்சு கண்டென்ட் உருவாக்குறது ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல உங்க ஸ்கிரிப்டுக்கு ஏஐ வச்சு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த வாய்ஸை பேசுறதுக்கு ஒரு ஏஐ அவதாரம் உருவாக்கணும். கடைசியா அந்த வீடியோவை ஒரு மொபைல் எடிட்டர்ல போட்டு ஃபைனல் டச் கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த முதல் ஸ்டெப்புக்கு, அதாவது டெக்ஸ்ட்டை வாய்ஸா மாத்துறதுக்கு 11 லேப்ஸ் மாதிரி டூல்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம தமிழ் மாதிரி வட்டார மொழிகளோட உச்சரிப்பையும் ரொம்ப இயல்பா கொண்டு வந்துடுது. கேட்கறதுக்கு நிஜமா ஒருத்தர் பேசுற மாதிரியே இருக்கும். அடுத்து ஏஐ அவதார் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்றது. இங்க ஹேஜன், சிந்தீசியான்னு 2 பாப்புலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிந்தீசியால அவதார்ஸ், லாங்குவேஜஸ்னு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா ஹேஜனை விட விலை ரொம்பவே அதிகம். சோ உங்க பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஹேஜன் யூஸ் பண்ற ஒருத்தர் சொல்றத பாருங்க. ஒரு மனுஷன் பேசுற மாதிரியே இருக்குன்னு சொல்றாரு. இந்த டூல்ஸோட நோக்கமே அதுதான். ஏஐ உருவாக்கின கண்டென்ட் ரோபோ பேசுற மாதிரி இல்லாம ரொம்ப இயல்பா இருக்கணும். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஏஐல உருவாக்கின சூப்பரான கண்டென்ட் இருக்கு. இதை எப்படி சரியான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கிறது? அதுக்கு தான் டார்கெட்டட் ஆட்ஸ் இருக்கு. இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை மாத்தணும். ரொம்ப மிகைப்படுத்தி பேசுற விளம்பரம்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. உண்மையா இயல்பா இருக்கணும். உங்க முகத்தையோ உங்க டீமையோ காட்டுனா மக்களுக்கு நம்பிக்கை வரும். முக்கியமா ஃபேஸ்புக்கோட அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ் ஆப்ஷனை நம்பாம நீங்களே உங்க ஆடியன்ஸோட வயசு, லொகேஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் டார்கெட்டிங் கரெக்டா இருக்கும். விளம்பரம் மூலமா ஒரு கஸ்டமரோட நம்பரை வாங்குறது பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். முக்கியமான வேலையே அதுக்கப்புறம் தான் இருக்கு. அவங்கள எப்படி ஃபாலோ அப் பண்றோங்கிறதுல தான் நம்ம வெற்றியே இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, இப்போ அதையும் ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஹை லெவல் மாதிரி ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணும்னா, உங்க விளம்பரத்திலிருந்து ஒரு புது லீட் வந்தா நீங்க பிஸியா இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, உடனே அதுவே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடும். 24/7 வேலை செய்யும். இதனால எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம தவற விட மாட்டோம். இந்த ஆட்டோமேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஃபேஸ்புக் ஆட்ல இருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்றாரு. அந்த சிஸ்டம் உடனே அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணும். நம்பர் இருந்தா உடனே கான்வர்சேஷனை டெக்ஸ்ட் மெசேஜுக்கு மாத்திரும், இன்னும் நேரடியா பேசுறதுக்கு. நம்பர் இல்லைன்னா அதுவே ஒரு மெசேஜ் அனுப்பி நம்பர் கேட்கும். எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு பாருங்க. ஏஐ நம்ம பிராண்டை உருவாக்குது, நம்ம கஸ்டமர்ஸ் கூட அதுவே பேசுது, எல்லாம் சரி. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. எல்லாத்தையும் மெஷின் பண்ணும்போது அந்த உண்மையான மனித தொடர்பை உருவாக்குறது யாருடைய பொறுப்பு? இதை பத்தி 2026ல இருக்கிற ஒவ்வொரு கிரியேட்டரும் கண்டிப்பா யோசிச்சு